எனக்குமே ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அது எப்படி நடந்தது எனக்கும் தெரியல. சில சமயம் சில நல்ல விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளே வந்து உட்காந்துக்கும் போல இருக்குது. அந்த மாதிரி உட்காந்த விஷயம் தான். நான் இவர் மேரி கிறிஸ்மஸ் அப்போது நான் மெல்போர்னில் அவரை பார்த்தது. வரும்போது அவர் 96 படம் பார்த்துட்டு அப்புறம் எனக்கு ஒரு நாள் வீடியோ மெசேஜ் அனுப்பியிருந்தார். விஜய் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கதையை பற்றி பேசலாம், ஃப்ரீயாக இருக்கிறப்ப ஃபோன் பண்ணுங்கள், வீடியோ காலில் பேசலான்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருப்போம். எப்பயுமே அவர் வந்து ஒரு விஷயம் பேசினா ஒரு வீடியோ எடுத்து அனுப்புவார் எனக்கு. அது ரொம்ப க்யூட்டான விஷயம் அவர் பண்ணுறது. மற்றபடி எனக்கு சாரோட படம் வந்து முதல் படம் வந்து எங்கள் அசீனாத்தின்னு ஒரு படம் பண்ணியிருந்தார். அது 2005 சார், 2005 2004 January 16 அவரோட என் பிறந்தநாள். அவரோட ஃபஸ்ட்டு படம் வந்து என் பர்த்டே தான் ரிலீஸ் ஆயிருக்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கொடுத்தான். அப்போது இந்த மாதிரி ஸ்ரீராம் ராகவன் ஒரு பையன் வந்திருக்கான், ராம்கோட வர்மாவோட அசிஸ்டண்ட்டு, படம் பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தான் சார். சாரி சார். அப்போது நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த படம். அதுக்கப்புறம் நம்ம ஐநாக்ஸில் வந்து பத்லாப்பூர்னு ஒரு படம் பார்த்தேன். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. யாராவது தமிழில் அது பண்ணுவாங்க, எனக்கு அது பண்ணணும்னு ஆசை இருந்தது. அந்த ரீமேக் யாருமே பண்ணல. அந்த ஸ்டோரியோட போகிற விதமே ரொம்ப நல்லா இருந்தது. நவாசுதீனோட ரோல் பிரமாதமாக இருக்கும். ஸோ இதுதான் பத்னி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணதோ இல்லை இமேஜின் பண்ணதோ விட ஒரு நாள் இந்த மனுஷனோட வேலை செய்யணும் ஒரு ஆசை இருந்தது. அப்புறம் மேரி கிறிஸ்மஸ் இந்த கதையை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு செப்டம்பர் கிட்டே என்கிட்ட பேசினார், ஒரு தொடர்பும் இல்லை அதுக்கப்புறம். அப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு நம்மளை கழட்டி விட்டாங்களா, வேறு யாரை பார்த்தானான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணேன். ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் ஜனவரி 16 எனக்கு பிறந்தநாள், அது சஞ்சய் ராவுத்ரே அவர் தான் ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணேன். அக்ரிமெண்ட் போடுறான் தான், என் பிறந்தநாளைக்கு போடலாமா சார், சென்டிமெண்ட்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு. எனக்கு அப்போ தெரியாது கசினாத்தி ரிலீஸ் ஆனது ஜனவரி 16ங்கிறது. ஸோ அதே சாக்கை வச்சு சொல்லிடலாம்னு சொல்லி சொன்னேன். ஓ அப்படியே போட்டுடலாமே அக்ரிமெண்ட் அப்படின்னாங்க. ஸோ அதுதான் எனக்கு ஒரு ஹோப்பாக இருந்தது. ஓகே நம்ம கன்ஃபார்மாக இருக்கணும். மற்றபடி எனக்கு அவரை மீட் பண்ணது, அவர் கதையை சொன்ன விதம், அப்புறம் ஆக்டர்கிட்ட ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்குறது. ஒரு 30 நாள் சும்மா ஒன்றுமே இருக்காது. சும்மா மத்தியானம் லஞ்சுக்கு மேலே போய் மும்பையில் அவங்களோட ஆஃபீஸ் போய் உட்காந்து பிளாக் காஃபி குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிறது தான் வேலை. சும்மா தான் பேசுவோம். அதில் சினிமா பற்றி ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். அவர் சொல்லுவார், அப்படிலாம் ரொம்ப மெனக்கெடலாம் வேண்டாம், சும்மா ரிலாக்ஸாக இருக்கேன்பார். நம்மக்கிட்டேருந்து அவர் எப்படி வேலை வாங்குறாருன்னு கூட தெரியாது. ஆனால் அவரோட ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் வந்து அவரை பற்றினதும், அவரோட ஃபில்ம் மேக்கிங் பற்றினதும், அப்புறம் பூஜா மேடம் ரொம்ப ஸ்வீட். அவங்க அந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்வீட். அவங்க வந்து சாரோட எடிட்டர், ஃபஸ்ட் படத்தில் இருக்கிறாங்க, கோ ரைட்டர். ஸோ இவங்களோட சும்மா டைம் ஸ்பெண்ட்றதே வந்து இந்த படத்தை பற்றின புரிதலும், அந்த இண்டஸ்ட்ரி, அங்கே இருக்கிற பழக்க வழக்கங்கள் எல்லாமே மெல்ல மெல்ல புரிய ஆரம்பிச்சது. அது எனக்கு செட்டுக்கு போகும்போது நான் புதுசாக போகிற ஒரு ஃபீல் எனக்கு க்ரியேட் பண்ணல. ஒருவேளை என்னை கமிட் பண்ணிவிட்டு நேரடியாக ஃபஸ்ட் டேவே என்னை ஷூட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்கன்னா நான் இவ்வளோ தூரம் கம்ஃபர்டபுளாக இருந்திருப்பேனா கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த இடம், அந்த எனர்ஜி எல்லாமே புரிஞ்சு அதுக்கப்புறம் போய் நடிக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ ஒரு ஆக்டரை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற வரைக்கும் அது. அப்புறம் ரொம்ப அழகான ஆச்சரியம், ஒரு நாள் கட்டினா கைஃப் நான் நேரில் பார்த்தது. திடீர்னு ஒன்றா வந்தாங்க. ஒரு நம்மளோட சீனியர் ஆக்டர் ஒரு 2 டிக்கெட் இருந்திருக்காங்க இண்டஸ்ட்ரியில். அவங்க எப்படிப்பட்ட பர்சனாலிட்டியாக இருப்பாங்கன்னு ஒரு பயம் இருந்தது. பட் வந்ததுலேருந்து அவங்களுக்கு அந்த சீனு, கதை, டிஸ்கஷனு, நான் என்ன பண்ண போகிறேன், இவர் தான் குவாக்னா, அவர் என்ன புரிஞ்சிருக்காரு அப்படின்னு மொத்தமாக இந்த ஃபில்மை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ், அதோட பார்ட்டிசிபேஷன் அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ எனக்கு அது இன்னொரு ஆக்டர்கிட்ட இருந்து, எஸ்பெஷலி லீட் ரோல் பண்ணுற இன்னொரு கோ ஆக்டர் இருந்து வரும்போது அது இட் மேக்ஸ் மோர் கம்ஃபர்டபுள். தட் இப்போ ஒரு வேலை செய்யும்போது ஒரு மைண்டோட இன்ட்ராக்ட் பண்ணி பண்ணும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும். கேட்கவே பயமா இருக்கு. எப்படி பண்ணீங்க? நான் ஃபஸ்ட்டு சார் எனக்கு செப்டம்பரில் கதை சொல்லும்போது எனக்கு நான் துபாயில் ஒரு 3 வருஷம் வேலை பார்த்ததுனால எனக்கு ரொம்ப நாள் டச் விட்டு போச்சு. அங்கே ஹிந்தி பேசுவாங்க. ஸோ என் பாஸ் வந்து முதல்ல சொன்ன வார்த்தை, ஹாத் மே கித்னா பைசா கிந்தி கரோ அப்படின்னாப்புல, கையில் எவ்வளோ பணம் இருக்குது என்ன அப்படின்னாப்புல. என் பாஸ் ஃபஸ்ட் சொன்ன ஹிந்தி அது. ஸோ அங்கே இருந்தது. பட் அவர் ரொம்ப ஃபோன் சவுண்ட் நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஆச்சு, 17 வருஷம் ஆயிடுச்சு நான் ஹிந்தி பேசி. நான் ஃபர்ஸி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுல்லாக வந்துடுச்சு. இன்னுமே ஹிந்தி வந்து எங்களுக்குலாம் தெரியும், ஹிந்தி வந்து கொஞ்சம் டடக்கு போட்டக்கு தான். அதான் அழகா இருக்கு சார். அந்த ஒரு மாதிரி பேசுறவர் நான் இல்லை, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆடியன்ஸ் வந்து என்னை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நான் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை. தி லவ் மீ. அது ஒரு பெரிய விஷயம். இங்கே பண்ணும்போது மோஸ்ட்லி அதை ஒரு பல முறை படித்து பார்த்து பூஜா இஸ் தேர் சார் நிறைய பேச அப்புறம் சில இடத்துல
அங்கங்கே டப்பிங் பண்ணியிருக்கோம். என்னோட ஹிந்தி சரியில்லாமல் பண்ணியிருக்கோம். மற்றபடி ஒரு அது அந்த துபாயில் வேலை பார்த்து தான் ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கு. சூப்பர் சார். நீங்க ஆல்மோஸ்ட் ஆல் லாங்குவேஜஸ் நடிச்சிருக்கீங்க. இப்போ ஹிந்தி அண்ட் தமிழ் பொறுத்தவரை இப்போ இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹவ் யூ அப்ரோச் த இண்டஸ்ட்ரி, வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் நீங்க பாக்குறீங்க? சரி, நானும் ஒரு ஆசை கேட்கிறேன் நான், ப்ளீஸ் அண்ணா. சார் என்ன சார் நீங்க கவலைப்படாதீங்க. நானும் கேட்டுக்கிறேன், நீங்களும் கேளுங்க. ஓகே ஓகே கிக்கி, நம்ம இதோட முடிச்சுப்போம். ஓகே ஓகே, டைம் இருக்குல்ல சார்? உங்களுக்கு ஒரு டைம் கொடுப்போம்ண்ணா. சரி ஓகே. வேலை செய்கிற இடத்துல எந்த வித்தியாசமும் இல்லை. வெறும் அந்த மொழியை பேசுறதுல மட்டும்தான், ஒரு மொழி ஒரு இடத்துல தான் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த சவுண்டை கண்டுபிடிச்சி பேசுறது மட்டும்தான் பழக்க வழக்கம்னால கஷ்டமாக இருந்தது. மற்றபடி எல்லா இடத்துலையும் கதை தான் சொல்கிறோம். அது ஸ்மூத்தாக தான் போச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் எல்லாமே டிபெண்ட் அந்த டைரக்டர் தான் இருக்குது. ஓகே, கண்டிப்பாக சூப்பர். த போல்ட், த பியூட்டிஃபுல் கேட்ரினா கேஃப் அவர்கள் ஹிந்தி சினிமாவில் இவங்க பண்ணாத ரோல்ஸே இல்லை. லெட் இட் பி வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஹார்ட் டச்சிங் லவ் ஸ்டோரிஸாக இருக்கட்டும், இல்லை ஹை ஆக்டேன் ஆக்ஷன் ட்ராமாஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் ஷீ லைக் இன்ஃபினிட் ரோல்ஸ் யூ பிளேட் வித் so much ease. And being the beauty of Bollywood, you've come to steal the hearts of Kollywood. Welcome to Tamil cinema. So happy to have you here, and few words from you. Thank you everyone, and good afternoon. Very happy to be here in Chennai. Chennai is almost like a second home in some way to me. My mother, she lived in Chennai, near to Chennai, for almost close to 8 to 9 years, running a charitable organization, school. And now she lives in Madurai, so still it's not too far from here. And very excited to have done, I think, what I can call my first Tamil film with Merry Christmas, with Vijay Sethupathi and Shriram sir. And I've done actually quite some time back before, but I had done a film in Malayalam and in Telugu as well, quite some years back. But this is my first film in the Tamil language, so very excited to hopefully get a chance for everyone here to see the film, and I hope that the audience likes the film a lot. Lovely. We are eagerly waiting to watch. And what is the biggest learning as an actor under direction of Shriram sir? I think it's a lot about exploring yourself and your character, and not relying on any perhaps certain routines that you have used in the past, but really exploring this entire film in a completely new way. We had done quite a lot of workshops and rehearsals together, both Vijay sir and myself, and that gave us a chance to explore our characters, find out exactly how we kind of saw ourselves in this film, and give it a lot of realism. Lovely. And by any chance, did you learn any Tamil words from Vijay sir? I mean, I've learned Tamil words all throughout the shooting of the film. Okay. I don't know if I have this right, but if I can describe learning the experience of learning the Tamil lines, then please excuse the phrase, but I would say then ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுவே ரொம்ப கேட்க ரொம்ப அழகா இருக்கு. Thank you so much. But sorry, just on one note, obviously Tamil for me is a new language, and definitely with the help of Deepa, who is here with us on stage, she really held my hand literally throughout the whole process and was with me every day. I don't think she left me for one moment also, and I think that really made it possible for me to perform the scenes with the ease which we did. Lovely, superb. Thank you. And Nariya, they're going to be asking a lot more questions, so I'm not going to ask anything, otherwise they'll... Yes, I got that. Actually, இந்த press meetல பேசுவோம் அப்படின்ட்டு நான் நினைக்கவே இல்லை. நம்ம வேலை வந்து ஸ்டுடியோவில் ஆரம்பித்து ஸ்டுடியோலேயே யூஸ்வலாக முடிஞ்சிடும். பட் இந்த மாதிரி ஒரு மேடையில் இவ்வளோ நட்சத்திரங்களோடு உட்காந்து பேசுகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு நான் ரொம்ப ஐம் ஃபீலிங் வெரி கிரேட்ஃபுல். இங்கே நம்ம எல்லாருமே ஒருத்தரை பற்றி பேசுகிறோம், ஆனால் அவர் இங்கே இல்லை. குமார் ராஜா சார்.
இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணுறதுக்கான காரணம் வந்து அவர் தான். அட்லீஸ்ட் சண்முகராஜா சார் இவங்கெல்லாம் வந்து விஜய் சார்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நான் அவரோட ஒர்க் பண்ணது கிடையாது. பட் இந்த படத்தில் வந்து கட்ரினா மேம்க்கு வந்து வாய்ஸ் கொடுக்கறதுக்காக தான் வந்து அவர் வந்து ஸ்ரீராம் சார் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் ஒரு நாள் கால் பண்ணாங்க. ஸோ நான் டப்பிங் பண்ணுறதா மட்டும்தான் இருந்தது. பட் லொக்கேஷனில் வந்து அவங்களுக்கு அந்த வசனங்கள் வந்து கேட்டு கேட்டு அவங்க ஷார்ட்டுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி சில வாய்ஸ் நோட்ஸ் மாதிரி கொடுத்தோம். பட் அது ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்த போர்ஷன்ஸ்க்கு வந்து டப் பண்ண பார்த்தோம். பொதுவாக நம்ம ஒரு வேற மொழி படங்கள்லாம் டப் பண்ணுவோம் இல்லையா? ஸோ உங்களுக்கு தெரியும் அந்த டயலாக்ஸ் வந்து இந்த மீட்டரில் ஃபிட் ஆகிற மாதிரி நம்ம தமிழ் வசனங்களை வந்து தயார் பண்ணுவோம். பட் அது இங்கே ஒர்க் ஆகாது அப்படின்னுட்டு நம்ம சரண் சொன்னார். அண்ட் ஸ்ரீராம் சரும் சொன்னார், இது வந்து ஹிந்தி மீட்டருக்கு ஃபிட் ஆகிற மாதிரி டயலாக் இல்லை, ப்ராப்பர் தமிழில் நம்ம எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இவங்க எடுத்த சில போர்ஷன்ஸ் எல்லாம் தமிழுக்காக ரீஷூட் பண்ணி தமிழில் நம்ம நார்மலாக எப்படி பேசுவோமோ, சில தமிழ் பேச வராத சில நடிகைகள் வந்து பேசும்போது அவங்க ஒரு மாதிரி இருக்கும், அவங்க நிறுத்தி நிறுத்தி பேசுவாங்க, இல்லை கோர்வையாக பேசிடுவாங்க, அதில் எமோஷன் நம்ம வந்து டயலாக் டப் பண்ணும்போது நமக்கு வரவே வராது, சார் கொஞ்சம் மெதுவாக பேச சொல்லியிருக்கலாமே, இல்லை இந்த இடத்துல ஒரு பாஸ் கொடுத்துருக்கலாமே அப்படின்ட்டுலாம் நம்ம சொல்லுவோம். ஸோ இவங்க கட்ரினா தமிழ் பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அவங்க பேசணும். ஸோ அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செட்டுக்கு ஒரு 1 or 2 days வர முடியுமான்னு கேட்டாங்க. இது என்ன புதுசாக இருக்குது, நம்ம செட்டுக்கு நடிக்கிறதுக்கு தான் போயிருக்கோம், இல்லைனா ஸ்டுடியோக்கு போய் டப்பிங் தான் பண்ணியிருக்கோம், நம்ம செட்டுக்கு நடிப்புக்கு இல்லாமல் நம்ம வேற ஒரு டைரக்ஷன் டீம் வழியாக போகிறோமேன்றது ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஆனால் எக்ஸைட்மெண்ட் ஒரு பக்கம், இது இவ்வளோ நிஜமாவே கடினமான ஒரு வேலையாக இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் தான் வந்து அவங்க ஃப்ளூவெண்ட்டாக இருக்காங்க. தமிழ் அவங்களுக்கு ஒரு வார்த்தை கூட தெரியாது. ஸோ தமிழில் அதுவும் விஜய் சாரோட தான் படம் முழுக்க அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. அண்ட் இட் இஸ் சச் அ ஹெவி ரோல். அவங்க 2 பேரும் தான், நீங்கள் போஸ்டர்லாம் கூட பார்த்தீங்கன்னா பிகினிங் டு எண்ட் அவங்களோட இன்ட்ராக்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ நிறைய டயலாக்ஸ் இருந்தது. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து அவங்களோட செட்டில் இருந்து ஒரு லாங்குவேஜ் கோச் மாதிரியும் இருந்து அண்ட் டப்பிங்கும் பண்ணினது எனக்கு, ஐ திங்க் திஸ் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. I have to say a huge thanks to Sriram Raghavan sir and Pooja ma'am, to Sanjay sir, to Matchbox Films. It was wonderful to work with Vijay Sethupathi sir, and the biggest thank you is for Katrina ma'am, because she's been a very good student அப்படின்னுட்டு நான் வந்து தைரியமாக சொல்லலாம். ஏன்னா அவங்க சண்முகராஜா சார் சொல்கிற மாதிரி அவ்வளோ கேள்வி கேட்பாங்க, இது ஹிந்தியில் இவ்வளோ தானே இருக்குது, நான் ஏன் தமிழில் இவ்வளோ பேசணும் அப்படின்ட்டு. அப்போ எனக்கு மைண்டுக்குள்ளே தோணும், இத்தினுண்ட தான் வந்து தமிழில் நாங்கள் டப் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவோம், இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் இதை ஒழுங்காக இவங்களை வந்து பேச வைக்கிறதுக்கு அந்த லாங்குவேஜை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவ்வளோ ரிஹர்சல் பண்ணுவாங்க. ஒரு டேக்குக்கு முன்னாடியும் இந்த ஷார்ட்டில் பேச வேண்டியது என்னன்றது முந்தின நாளே அவங்க ஸ்கிரிப்ட் வாங்கி மொத்தமாக ரிஹர்ஸ் பண்ணி நிறைய ரிஹர்சல்ஸ் போகும். ஸோ ஒவ்வொரு ஃப்ரேமுமே இந்த மூவியோட அவுட்புட்டில் நீங்கள் பார்க்குறது இஸ் த ரிசல்ட் ஆஃப் ஸோ மச் ஆஃப் ரிஹர்சல் அண்ட் ஸோ மச் ஆஃப் ஹோம்ஒர்க். த என்டையர் டீம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. பூஜா மேம், ஸ்ரீராம் சார், அவரோட டீமில் இருக்கிற மக்கள். அண்ட் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அண்ட் இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இது சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு ஹாவ் ஹேட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் அ கைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் செட்டுக்கு போய் சொல்லி கொடுத்ததெல்லாம் கிடையாது. ஸோ எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். தேங்க்யூ சார். சினிமாவில் வந்து சூர்யா அப்படின்னு ஒரு ஹீரோ அறிமுகமாயிருக்காரு பீனிக்ஸ் அப்படிங்கிற படத்தில். அந்த ஹீரோ அறிமுகம் பற்றி என்ன நினைக்கிங்க? அப்புறம் இன்னொன்று கண்டினியூ, அந்த ஹீரோ வந்து எத்தனை பேருக்கு வாய்ப்பு எடுக்குன்னு தெரியல. அந்த ஹீரோட அப்பா வந்து இந்த படத்தில் கத்திரினா கைப் கூட முத்த காட்சியெல்லாம் நடிச்சிருக்காரு. அந்த அனுபவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. சூர்யா பற்றி அவரே பேசுவார் சார். 2 பேரும் அந்த விஷயத்தில் பேசக்கூடாதுன்னு முடிவில் இருக்கும். அதனால் அதை அவன் பார்த்துப்பான். அதனால தான் அவனோட இதுக்கு முன்னே போகல, அவனே அவனோட பார்த்துக்கிட்டுங்கிறது தான். ஸோ அது அவனோட விஷயத்த அவன்கிட்டே கேளுங்க பெட்ரு. இவ்வளோ படத்தில் உங்களுக்கு அது மட்டும் தான் தெரிஞ்சிட மாதிரி. நான் அது போய் என்னன்னு சொல்கிறது? ஐயோ, இந்த மாதிரி நான் கேள்வி கேட்டால் கூட நடிக்கிறதே பெரிய ஆச்சரியம் தான் எனக்கு. நான் உள்ள ஏன்னா எல்லாருக்குமே இந்த படத்தில் நாங்கள் 2 பேர் பேருன்னு சொல்லும்போது மற்ற எல்லாரும் எவ்வளோ சந்தேகப்பட்டாங்களோ தெரியல. ஆனால் நான் ஒருத்தர் கூட நம்பவே இல்லை. 2 பேரையும் வந்து 2 பேரையும் பேராக எப்படி கற்பனை பண்ணி பார்க்குறோம் கூட எனக்கு தெரியல நிஜமாவே. அது எப்படி அவர் யோசிச்சாரும் கூட எனக்கு தெரியல. ஆனால் படம் பார்த்து எல்லாருக்கும் அந்த கேள்வி தான் இந்த படம் பார்க்குற ஆர்வத்தை தூண்டுதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் பார்க்குறதுக்காக நாங்கள் ஒரு 100-200 பேர் போட்டிருக்கோம் சார்.
ஒரு 100-200 பேருக்கு போட்டு காமிச்சிருப்போம். எல்லாருக்குமே முதல்ல வந்து ஸ்ரீராம் சாரோட படம், அப்போ நாங்கள் 2 பேர் பேர், இது எப்படிப்பட்ட சேனலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் படம் பார்க்க வந்தது. ஸோ படம் பார்த்தா எல்லாருக்குமே இந்த ஹோல்சமாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இவ்வளோ ஆச்சரியம் இருக்கோ, இந்த ஆச்சரியம் எனக்கும் ஒரு 2 வருஷமாக இருக்குது. ஸோ படம் பார்த்து முடிச்சிட்டிங்களா, என்ன சொல்ல போகிறீங்களா தான் காத்துட்ருக்கேன். வரும். Hi, sir. This is Bhuvnesh Chandra from The Hindu. Here, sir. Towards the left. Here. Here. Hi, sir. Hi. So it's the first time you're shooting in 2 different languages, bilingual, proper bilingual, right? So can you tell me a little bit about that experience and the decision behind having 2 drastically different cuts for the trailer as well? Because, I mean, what was the idea behind that? Like, did you take into consideration the kind of trailers that are coming out in Tamil and how it's different from Hindi? Was that something that you guys discussed about? No, I just wanted to sort of ensure that people do not think it's a dubbed film, because today any film you see, it will be Hindi, Tamil, Telugu, it will be in all languages almost, So I didn't want to, because for all the work that's happened and there are different actors, supporting actors and so on. So I just decided, okay, the poster will be designed by 2 different people. They will be given the same brief, in the sense I usually show the film to the poster designer, the promo cutter and these people and say, okay, now what is your take on it? How do you sense this film? And it was very interesting, because I did not tell them to make 2 different, or you do this way or anything like that, So in Hindi we had a trailer which was done with a very the sensibility for a Hindi audience, almost like that, The pace and all is like, there's a little, that there's a template in certain trailers in Hindi, So that is one trailer. The Tamil trailer is a very beautiful, very, very true to another kind of the soul of the film, So when I saw both these trailers, I felt, okay, I don't need a teaser or anything, because anybody who sees the Hindi trailer and is curious will watch the Tamil trailer also, and vice versa. So, and both of them on YouTube are subtitled. Here, somehow we didn't get the subtitled Hindi version, but that was the reason for doing this 2 different things. So it looks like the same film, but 2 different films, 2 different approaches. Your other question I forgot. You shot in both languages as well, right? The first time. Yeah, so 2 different languages was because, it's not as easy as it seems. In fact, it's like, I don't know whether I will do this kind of an experiment again, Next time I'll either make a Tamil film or a Hindi film. It's like, because what happens is, even for me as a filmmaker, once you do a scene, the mise-en-scene of a scene, okay, suppose this is the sequence. Now, after 15 days or maybe after 1 month, you're going to do that in Tamil. Now, there is a question like, do you repeat the same camera angles and the same lighting pattern and so on, and just sort of replicate the shots, or do you approach it differently? So this becomes a dilemma. Sometimes you feel it's not broke, don't touch it, let it be as it is. Sometimes you feel, okay, you can try something here differently and all that. Also, the idiom of 2 languages is so different, the writers are different, and so it was, it was great fun, I would say, because the adventure is over. While it was on, it used to be like, because also to enthuse my team. Oh, what are we doing? Oh, that scene. Oh, we have done that. And sometimes we have shot that. No, we shot that in this language. So it's like that, It was fun, but I'll think twice. Sir, here, Jaya from the New Indian Express. My question is for Sriram Raghavan, sir. So I'm asking from an audience perspective. I understand both Hindi as well as Tamil. So which language would you suggest me to watch the film? Because am I going to get 2 different cinematic experiences, like not with regards to the language alone? I'm asking in terms of the cut and the editing. Like, is it 2 different cinematic experiences? Well, I actually should keep you curious so that you might go and watch both and help us. So I don't want to, people ask me this question. I don't want to give you the full truth, but it's the same story. Right. Yes, some people ask us, have you changed the ending? We were tempted to do all these things, because my mother used to tell me that Vasanta Maligai, Prem Nagar, was made in Hindi, it was made in Tamil, it was made in different languages. Apparently in one language Shivaji Ganeshan dies, in one Rajesh Khanna lives, and so on, So I didn't do all that, because I didn't need, that was not the requirement of my story. Right. But yeah, I think if you watch the Tamil, you will find Vijay talking in the beautiful Tamil. In Hindi, he's talking in sort of his Hindi and all that. And what I liked about it is, finally it's about communication. It's not about language or accent or things like that. It's finally how good are we to communicate. If I go to Bengal, they might think the way I speak Hindi will be, they might think it's like very different. Any place you go, there will be the accents are part of our culture, and it's like,
as long as we can communicate, that's the main thing. விஜய் சார், ஹலோ விஜய் சார், இங்கே பாருங்க. முன்னாடிலாம் வந்து ஹிந்தி சினிமாவுக்கு போகிறது வந்து அவ்வளோ கஷ்டம் அப்படி சொல்லுவாங்க சில வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ நிறைய இண்டஸ்ட்ரியிலேருந்து பீப்புள், டெக்னீஷியன்லேருந்து எல்லோரும் போயிருக்காங்க. இப்போது ஹிந்தி சினிமா தமிழ் ஆட்களை எப்படி மதிக்கிறாங்க? கேட்ரினா கைஃப், ராதிகா ஆப்தே மாதிரி ஆட்களோட ஒர்க் பண்ணும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அங்கே உங்களுக்கான ரெகக்னேஷன் எப்படி இருக்குது சொல்லுங்கள். முன்னாடி என்ன நடந்தது எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒரு 5 படம் பண்ணிட்டேன். நல்ல மரியாதையோடு நான் நல்ல டைரக்டர்ஸோட, நல்ல ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த சென்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன். வேறு என்ன கேட்டீங்க? நான் இதுக்கு முன்னாடி சைரா நரசிம்ம ரெட்டின்னு அந்த சிரஞ்சீவி சார் படம் பண்ணும்போது அங்கே டீசர் லான்ச் போயிருந்தோம். அப்போ வந்து அப்போ பிரசாந்த் யாரோ ஒருத்தன் கேட்டார், அந்த சவுத்துக்கும் நார்த்துக்கான அந்த வால் இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அப்போது அங்கே மேடையில் இருந்த யாரோ ஒருத்தர் சொன்னார், நான் எனக்கு பேர் தெரியல. இப்போ அந்த ஓடிடி இப்போ அந்த இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து அப்படி ஒரு வாலே இல்லை, அது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு. அது ரொம்ப தெளிவாக தெரியுது. இப்போ தமிழ் மட்டும் இல்லை, நிறைய படம் எல்லாம் ஆல்மோஸ்ட் கன்னட படம், ஹிந்தி படம், தெலுங்கு படம், மலையாள படம், எல்லா மொழி படங்களும் ஆல்மோஸ்ட் இப்போது எல்லா லாங்குவேஜில் வருது. எஸ்பெஷலி 4 லாங்குவேஜில் வருது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி எல்லா லாங்குவேஜில் வருது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஜனங்களுக்கு அந்த வேலை பார்க்குறவங்களுக்கும் மக்களுக்கும் அந்த வித்தியாசம் இல்லை. படம் நல்லா இருக்கா, சிறப்பாக இருக்கா, பார்க்குறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கான்னு நினைக்கிறேன். வெரி குட் டைம் சார். 2 பேரும் ரொம்ப சின்சியரான ஆக்டர். கேட்ரினாவாக இருக்கட்டும், ராதிகா ஆப்தே ரொம்ப சின்சியர். 2 பேரும் அப்ரோச் பண்ணுற விதம் வேறு இருக்கும். ராதிகா வந்து கொஞ்சம் கூல், ரிலாக்ஸ். கேட்ரினா வந்து ரொம்ப சீரியஸ். பட் 2 பேரும் ரொம்ப போத் ஆர் வெரி ரெஸ்பான்சிபிள் ஆக்டர்ஸ். பட் ஒர்க் பண்ணும்போது சரி, நீங்கள் ஐடியா ஷேர் பண்ணும்போது யூ கெட் அ சான்ஸ் டு லேர்ன் மோர் அண்ட் மோர். Sir, this is for Director Sriram Raghavan. Sir, until few years ago, we see directors taking up all responsibilities under one hat. But whoever spoke here and whoever spoke about the film, they were more particular about the decentralization of the responsibilities that you have given. Is this the way forward for making meaningful movies, or is this the way forward for doing films in bilinguals? See, I mean, the director, because it's the last name that comes, and so director is the captain and all that, but there are so many people who contribute to a film, you know. And so I don't know, it's like I feel like at least on when we are shooting, I mean the ideas you can get from, forget, the main technicians and the heads of departments. Even I will also, find out, you know, you get a sense of how are the other people reacting to the scene and so on. So I think it's a very group sort of process, the whole making of a film. My part may be choosing the story, choosing the cast, and a few certain things, but otherwise it's a very collaborative effort. And in this case, because like everybody mentioned Kumar Raja, and so because I had another person who's somebody, a director from here, who Tamil films, he's not done too many films. I keep telling him to do more films, but and so does he keep telling me. So it's we both work it out. But I think, I used to ask him, what about this? And so there's a lot of give and take that happen. And I don't know whether there are some directors who are like very, no, exactly what I wrote will be exactly what they say and all that. Whereas with Vijay and Katrina, I would sort of, we'll go over the scene, then she will have a thought. She will say, okay, why I don't agree with this. I'll say, why don't you agree with this? And she may sometimes have a beautiful thought which is different. Vijay, of course, he's the kind of actor who, he's like, you want one thing, he'll give you a buffet. And you have to choose from that, you know. So I think this whole process is what makes it fun, actually. Katrina, Hi. இல்லை, என்னது புரியல, என்னது யாருக்கு விருந்து? ஓகே. ஏற்கனவே சார் சொன்ன மாதிரி, அந்த அவங்க ஒருத்தன் கேட்ட கேள்வி சொன்ன மாதிரி, இந்த கேள்விகளோட படத்தை பார்த்துருங்க. என்ன இது முன்னாடி சொல்ல விரும்பலை, நீங்களும் பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிடும். Katrina, please. I have a question for Katrina. Hi. Here. I have a question. So your Tamil debut you've done with someone who's also making his Tamil debut, and he's already, so far he's made films in Hindi, so he's always made films with Hindi sensibilities. He's also stepping foot into the Tamil film industry, and so are you. So going forward, will you be doing more Tamil films, and what kind of films do you want to be a part of in the Tamil film industry? You know, actually I haven't
have any preconceived ideas or anything in my mind. This actually was an unexpected, it came about unexpectedly. And Sir said he wanted to also make this film in Tamil, and I could see that because I had watched 96 and I had watched quite a few of Vijay Sir's films, and I could see there was a certain milieu in those films which this could also perhaps, appeal to that audience. And I thought it was a very nice idea, but it wasn't like a pre-calculated decision. I think it just came organically to everyone. So definitely anything else further that I do, if I do something in Tamil, it would be the same. It would have to come organically and come, from the right place, and hopefully I would love to at some point in the future. Uma from Deccan Chronicle. Hello. Welcome to Tamil cinema. Thank you. Everybody knows that Vijay Sethupathi is a powerhouse performer. When at any point of time, do you have any intimidation while acting with him? At any point of time, did you get intimidated while working with him? Oh, no, I don't think when you're on set as an actor, you cannot be intimidated. There's no room for that. And I think now, also it's been, I think more than 20 years I'm acting with so many wonderful co-stars who I've been able to, to learn from them as well along the way. So I think I saw this as the same situation. Honestly, he was extremely helpful, and we right away had a very open and comfortable dialogue together. We could discuss anything together in our rehearsals. He would do it one way, I would have another point, we would discuss together. So working together actually was a very, very nice and a very easy and a very good experience for me. விஜய் சேவி சார், நம்ம 75 வருஷம் நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய அரசியல் பின்னணி வந்து இந்திக்கு எதிரானது. நம்ம இன்னைக்கும் இந்தி தெரியாது போடா அப்படின்னு டிஷர்ட் போடுவோம். நம்ம அரசியலையும் இந்தி எதிர்ப்பு இது பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்து இந்த மாதிரி கேள்வி நீங்க ஏற்கனவே அமீர் கான் சார் வந்த போது கேட்டீங்கன்னு நினைக்கிறேன்ல. ஆமா, எல்லா சமயத்தையும் இந்த கேள்வி எதுக்கு இந்த கேள்வி நாங்க என்ன கேட்கறோம்னா, இந்த கேள்வி படிக்கணுமா வேண்டாமா, நீங்க படிக்கணும். என்ன மாதிரி ஆள்கிட்ட கேட்டு என்ன ஆக போகுது உங்களுக்கு? எதுக்கு இந்த கேள்வி கேட்குறீங்க? பிரஸுக்கு வந்து எதுக்கு இந்த கேள்வி முதல்ல? Okay, Katrina, my last question. இல்ல எதுக்கு இந்த கேள்வி உங்களுக்கு? என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுல திருப்பி ஒரு விஷயத்த சொல்றோம், இந்தி வேண்டாம், இந்தி படிக்க வேண்டாம் அப்பெல்லாம் சொல்லவே இல்லை சார். முதல்ல இந்தி படிக்க வேணாம் நம்ம சொல்லவே இல்லை சார். திணிக்க வேணாம் தான் சொன்னோம். ரெண்டு வித்தியாசம் இருக்கு சார். இங்க யாருமே படிக்க வேணாம்னு சொல்லவே இல்லை சார். இங்க படிக்க ஆளுங்க கிடையாது. நீங்க கேள்வியே தப்பா கேட்குறீங்க சார். அது தேவையில்லாத கேள்வியும் கூட இந்த இடத்துல. ஸோ யாருமே அது சொல்லவும் இல்லை. இங்கே படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. யாரும் தடுக்கலை. அதுக்கான விளக்கம் நம்ம பிடிஆர் சார் இடத்துல கொடுத்துட்டு பாருங்க, தெளிவாக இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். தேங்க்யூ. Okay.